ஓகேம்மா. ஓகேம்மா, நெக்ஸ்ட் டாபிக். நம்ம லாஸ்ட் நம்ம குரோமேட்டோகிராஃபி பார்த்தோம்மா. எத்தனோ? Yes. யா, நெக்ஸ்ட் டாபிக் கவுனி. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்மா. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே. தமிழ் என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, கரிமச் சேர்மங்களின் பண்பறி பகுப்பாய்வு. கரிமச் சேர்மங்களின் பண்பறி பகுப்பாய்வு. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது டிடக்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்மா. டிடக்ஷன் of carbon and hydrogen. ஓகே. ஸோ தமிழ்ல கார்பன் மற்றும் ஹைட்ரஜனை கண்டறிதல். மற்றும் ஹைட்ரஜனை கண்டறிதல். ஓகே. எஸ்மா, கவனிங்க பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கார்பன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? கார்பன் 2 மோல் காப்பர் ஆக்சைடு CuO போடுறோம். ஓகே. போடும்போது நமக்கு என்ன கிடைக்குனாக்கா 2 மோல் Cu வெளிப்படும். இது என்ன ஃபார்ம் ஆகிடும்? கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். 2 மாலிகுல் O வந்து C கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். கரெக்டா? இதே மாதிரி ஹைட்ரஜன் கூட போடும்போது எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க. 2 மோல் ஹைட்ரஜன் எடுத்து அது கூட 1 மோல் CuO போடணும். போட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு 1 மோல் Cu பிளஸ் வாட்டர் வெளிப்படும். வாட்டர் வந்து வெளியில போயிடும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம். ஓகேவா? CO2 எடுத்துக்கிறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடை கால்சியம் ஹைட்ராக்சைடில் போடுறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடில் போடுறோம். தென் இது எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டாக்கா 1 மோல் வாட்டர் வெளிப்படும். கால்சியம் கார்பனேட் படிகமாக மாறிடும். கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல். ஓகே. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் வாட்டர் வந்து வெளிப்படும். இதே வந்து இந்த 5 மோல் வாட்டர் எடுத்து காப்பர் சல்ஃபேட்டில் போடுறோம்.
5 mol வாட்டர் எடுத்து காப்பர் சல்பேட்டில். இந்த காப்பர் சல்பேட்டாக இருக்கும்போது ஒயிட் கலராக இருக்குமா? இது இருக்கும் ஒயிட் கலர். கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஒயிட் என்பது ஒரு கலர் கிடையாது, கலர்லெஸ்ஸு. ஸோ இந்த காப்பர் சல்பேட்டும் வாட்டரும் ரியாக்ட் பண்ணி நமக்கு காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் கொடுக்கும். காப்பர் சல்பேட்டு ப்ளஸ் காப்பர் சல்பேட்டு CuSO4 5H2 பென்டாஹைட்ரேட்டு. இது வந்து ப்ளூ கலராக இருக்கும். எப்படி இருக்குன்னா ப்ளூ கலராக இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தட் தான் என்ன பண்ணுறோம், கார்பனையும் ஹைட்ரஜனும் டிடெக்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்மா டிடெக்ஷன் ஆஃப் அதர் எலமெண்ட். டிடெக்ஷன் ஆஃப் அதர் எலமெண்ட். Detection of other element. ஓகே. ஸோ தமிழ மற்ற இதர தனிமங்களை கண்டறிதல் எப்படின்னு பார்க்கலாம். இதர தனிமங்களை கண்டறிதல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ரைட் பண்ணிக்கோ, அப்புறம் தமிழ் ரைட் பண்ணிக்கோ. ஸோ கவுனிங் நைட்ரஜன், சல்ஃபர், எலிஜென்ஸ். ஓகேவா? அண்ட் பாஸ்பரஸ் present in an organic compound are detected by Losigan test. Losigan test. ஓகேவா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், எது எதுன்னு கேட்டாக்கா, ஸோ நைட்ரஜனு, சல்ஃபரு, ஹைட்ரஜன், பாஸ்பரஸ் இதெல்லாம் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருந்தாக்கா அதை நம்ம எப்படி நம்ம டிடெக்ஷன் பண்ணணும்னு கேட்டால் இந்த லாசிகன் டெஸ்ட் வச்சு நம்ம டிடெக்ஷன் பண்ணுறோம். புரியுதா? ஓகே. தமிழை எழுதிக்கோ. நைட்ரஜன், சல்ஃபர், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆகியவை லாசிகன் சோதனை மூலம் கண்டறியப்படுகின்றன. ஓகேவா? ஸோ நைட்ரஜன், சல்ஃபர், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ் இதெல்லாம் எந்த சோதனை கேட்டால் லாசிகன் சோதனை மூலம் கண்டறியப்படுகிறது சொல்லணும். கவனி. ஸோ இந்த லாசிகன் டெஸ்ட் கிளைம் அதை பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ என்ன, சோடியம் கூட ஓகே, கார்பன், சோடியம், கார்பன் பிளஸ் நைட்ரஜன் போட்டு ஹீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா NaCN கிடைக்கும். என்ன கிடைக்கும்? NaCN கிடைக்கும். அதே மாதிரி 2 mol Na கூட S போடும்போது நமக்கு Na2S கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Na plus X போட்டு சொன்னாக்கா என்ன ஃபார்ம் ஆகும்? NaX ஃபார்ம் ஆகும்.
இங்க எக்ஸ் வந்து நமக்கு புளோரின் குளோரின் புரோமின் அப்படின்னு தெரியும். ஆனா இங்க புளோரின் மட்டும் இன்வால்வ் ஆகாது. அப்ப எது மட்டும் இன்வால்வ் ஆகும்னா குளோரின் புரோமின் அயோடின் மட்டும் இன்வால்வ் ஆகும். ஓகே, லாசிங் டெஸ்ட்ல. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், டிடெக்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன்மா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. நல்லா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன். ஸோ தமிழ் என்ன சொல்லுனாக்கா, நைட்ரஜனுக்கான சோதனை. நைட்ரஜனுக்கான சோதனை. ஓகே, எஸ், கவனிமா. ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் ஆட் பண்ணிக்கோ. The sodium fusion extract the sodium fusion extract is boiled with iron 2 sulfate and then acidified with concentration sulfuric acid, concentration the formation of potassium blue color, sorry, Prussian blue color, conforms the presence of nitrogen. ஸோ இதையே தமிழ் ரைட் பண்ணிக்கோ. சோடி உருக்கு சாரானது உறுப்பு சாரானது இரும்பு 2 சல்பேட்டுடன் கொதிக்க வைக்கப்பட்டு பின்னர் அடர் சல்பரிக் அமிலத்தை சேர்க்கும்போது புருஷியன் நீல நிறம் உருவாகுவது நைட்ரஜன் இருப்பதை
உறுதிப்படுத்துகிறது. ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சோடி உருக்கு சாறு எடுத்துக்கிறோமா? ஓகேவா? சோடியம் உருக்கு சாறு. இதுல அயன் டூ சல்பேட். ஓகேவா? அயன் டூ சல்பேட்னா கூட சேர்த்து என்ன பண்றோம்? கொதிக்க வைக்கிறோம். அப்படி கொதிக்க வைக்கும்போது கவனி, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அடர் சல்பரிக் அமிலம் சேர்க்கிறோம். அடர் சல்பரிக் அமிலம் சேர்க்கிறோம். சேர்த்தா அது என்ன மாதிரி கலர் கொடுக்கும்? புருஷியன் நீல நிறமா மாறும். அப்ப அந்த புருஷியன் நீல நிறமா ஆச்சுனாக்கா நம்ம எடுத்துக்கொண்ட அந்த சோடி குறுக்கு சாடு அயன் டூ சல்பேட் கூட அடர் சல்பரிக் அமிலத்தை எடுக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன இருக்கு சொல்லலாம்? நைட்ரஜன் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்ப என்ன கலர் வரணும்? இந்த கலர் வரணும். புருஷியன் நீல நிறம் வந்து வரணும். ஓகேவா? இப்போ ரியாக்ஷன் ரைட் பண்ணிக்கோ. 6 mol Cn minus plus Fe2 plus Fe2 plus. ஸோ இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணாக்கா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அனைவரும் சேர்மம் Fe Cn6 4 மைனஸ் ஃபார்ம் பண்ணும். எத்தனை மைனஸை? 4 மைனஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? யா, இப்போ என்ன பண்ணும்? இப்போ இந்த FeCN6 4 மைனஸ்ல அதை எடுத்துக்கணும். எத்தனை மோல்னாக்கா 3 மோல் எடுத்துக்கிறேன். 3 மோல் FeCN6 4 minus plus 4 mol Fe3 plus எடுத்துக்கிறோம். எடுத்து ரியாக்ஷன் பண்ணும்போது இங்க எக்ஸ் மோல் வாட்டர் போடுறோமா? போடுறோம் எக்ஸ் மோல் வாட்டர். எக்ஸ் மோல் வாட்டர் போடும்போது நமக்கு என்ன ஃபார்ம் கேட்டா Fe4 தென் FeCN6 3 டைம்ஸ் கிடைக்கும். தென் வாட்டர் வந்து இங்க இருக்கும். சிம்பிள் ஏன்னா இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது இதுதான் என்ன கலர்னா புருஷியன் ப்ளூ கலர். புரியுதா மேடம் சொல்றது? ஓகே. எஸ் சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் இது நைட்ரஜனுக்கான டெஸ்ட்டுமா? இது நைட்ரஜனுக்கான டெஸ்ட். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் சல்ஃபர்மா? டெஸ்ட் ஃபார் சல்ஃபர். டெஸ்ட் ஃபார் சல்ஃபர். தமிழ்ல சல்ஃபருக்கான சோதனை. சல்ஃபருக்கான சோதனை. ஓகேவா? இதுல கவனிங்க, சம் தியரி எழுதிக்கோ. ஐ மீன் இதுல நிறைய டெஸ்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுமா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் the sodium fusion extract is acidified with acetic acid. Lead and lead acetate is added to it. A block precipitate of lead sulfide indicates the presence of sulfur.
நம்மள படிக்குமோ? சோடியம் உருக்கு சாருடன் சோடியம் உருக்கு சாருடன் அசிட்டிக் அமிலம் சேர்த்து பின் அதனுடன் லெட் அசிட்டேட் சேர்க்கப்படுகிறது. இப்போது உருவாகும் லெட் சல்பைடின் உருவாகும் லெட் சல்பைடின் கருப்பு நிற வீழ்படிவு சல்பர் இருப்பதை குறிக்கிறது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்குமா? இங்க கவனி. சோடி உருக்கு சார் கூட எதை எடுத்துக்கணும்? அசிட்டிக் அமிலம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அது கூட லெட் அசிட்டேட் என்ன பண்றாங்க? சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும்போது அப்போ அங்க என்ன ஃபார்ம் ஆகும்னா லெட் சல்பைடு ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? லெட் சல்பைடு. இந்த லெட் சல்பைடு ஃபார்ம் ஆகுது நம்ம எப்படி தெரிஞ்சு கேட்டா அங்க கருப்பு நிற வீழ்படி ஃபார்ம் ஆகும் இல்லையா? எஸ். அப்ப இந்த மாதிரி கருப்பு நிற வீழ்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம எடுத்து இந்த ஆர்கானிக் ஃபார்ம்ல என்ன இருக்கு? சல்ஃபர் இருக்கு. என்ன இருக்கு? சல்ஃபர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரேட் பண்ணிக்கோ. S2 minus plus Pb2 plus gives so PbS. ஓகேவா? ஸோ இந்த PbS ஃபார்ம் ஆகுதுல இதுதான் என்ன நிறம்? பிளாக்கா இருக்கும். பிளாக் கலர்ல இருக்கும் சொல்றேன். ஓகேவா? இது ஒரு சல்ஃபருக்கான டெஸ்ட்மா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட் கவனிங்க. சல்ஃபருக்கான செகண்ட் டெஸ்ட். ஆன் ட்ரீட்டிங் sodium fusion extract with sodium nitroprusside appearance of a violet color. Further indicates the presence of sulfur. Presence of sulfur. ஓகேவா?
இதுவே தமிழ் எழுதிக்கோ. சோடியம் நைட்ரோபுளூரைடுடன் சோடியம் உருக்கு சாற்றை வினைப்படுத்தும் போது ஊதா நிற தோற்றம் சல்பர் இருப்பதை குறிக்கிறது. இருப்பதை குறிக்கிறது. கரெக்டா? வெரி சிம்பிள். கவனிங்க பாருங்க. சோடியம் நைட்ரோபுளூரைடு என்ன பண்றாங்க, சோடியம் உருக்கு சார் கூட என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஊதா நிறமா இருக்குமா. அந்த ஊதா நிறம் வச்சு அப்ப என்ன சொல்லல, அப்போ சல்பர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? இது செகண்ட் டெஸ்ட். இதுக்கு அந்த ரியாக்ஷன் ஆட் பண்ணிக்க. S2 மைனஸ் பிளஸ் FeCl5 NO2 minus gives FeCl5 NOS4 minus. I think இதான் வந்து வயலட் கலருமா. என்ன கலர்? வயலட் கலர். இந்த ஃபார்ம் தான் வயலட் கலரா இருக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம், சல்ஃபர் இருக்கு. நம்ம எடுத்துக்கணும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சல்ஃபர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? நெக்ஸ்ட் இதே சல்ஃபருக்கு தேர்ட் டெஸ்ட். நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் both are present in an organic compound sodium organic compound sodium thiocyanate is formed. It gives blood red color. Okay, so தமிழ் ரைட் பண்ணிக்கோ. நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் இரண்டும் ஒரு கரிமச் சேர்மத்தில்
இருந்தால் சோடியம் தயோசைனேட் உருவாகிறது. இது இரத்த சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது. கொடுக்கும். ஓகேவா? எதுன்னு கேட்டாக்கா கவனி, ரியாக்ஷன் பண்ணிக்கோ. ஸோ சோடியம், கார்பனு, நைட்ரஜன் பிளஸ் சல்ஃபர் இதெல்லாம் போடும்போது நமக்கு என்ன ஃபார்ம்னாக்கா NaSCN ஃபார்ம் ஆகும். இப்போ என்னன்னாக்கா Fe3+ கூட என்ன பண்ணோம், SCN மைனஸ் போடுறோம். ஆக்சுவலாக இதுதான் Na பிளஸ் SCN மைனஸ் மாதிரி அதை தான் எடுத்து போடுறாங்க. எடுத்து போடும்போது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் கேட்டாக்கா FeSCN 2+ ஃபார்ம் ஆகும். இதுதான் என்ன கலரு, பிளட் ரெட் கலர். புரியுதா? எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது இந்த ஃபார்மை இந்த வருஷம் கேட்டு நீட் கொஸ்டின் 23 கேட்ட நீட் கொஸ்டின் தான். புரியுதா? கொஸ்டின் பேப்பர் தான் செக் பண்ணிக்கோமா. ஓகே, எஸ் சார். நெக்ஸ்ட் போலாம். யா நெக்ஸ்ட் போலாமா? சார் ஒரு ஓகே நிமிஷம் சார் கேக்குறேன். எஸ்மா, சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஓகேம்மா. நெக்ஸ்ட் சல்ஃபலேஸ். நெக்ஸ்ட் டெஸ்ட், ஐ மீன் ஃபோர்த் டெஸ்ட். ஓகே, fourth test. If sodium fusion is carried out with excess of sodium, the thiocyanate decomposes to yield cyanide and sulfide. கரிமச் சேர்மமானது அதிகப்படியான சோடியத்துடன் உருக்கப்பட்டிருந்தால்
தயோசைனேட் சிதைந்து சயனைடு மற்றும் சல்பைடை உருவாக்குறது. ஓகே, ஸோ ரியாக்ஷன் படிப்போம். NaACN கூட 2 மோல் சோடியம் போடுறோம். அப்போ 2 மோல் சோடியம் போடும்போது என்ன நமக்கு கிடைக்கும்? NaCN ப்ளஸ் Na2S கிடைக்கும். சரியா? இவ்வளோதான் வந்து எதுக்கான டெஸ்ட்டு, சல்ஃபருக்கான டெஸ்ட்டுமா. நெக்ஸ்ட்டு ஹைலஜனுக்கான டெஸ்ட் ஃபார் ஹைலஜன்ஸ். டெஸ்ட் ஃபார் ஹைலஜன்ஸ். ஓகே, ரைட் பண்ணிக்கோ. The sodium fusion extract is acidified with nitric acid and then treated with silver nitrate. Silver nitrate. ஓகேவா? நம்ம எழுதிக்கோ. சோடியம் உருக்கு சாருடன் நைட்ரிக் அமிலத்தை சேர்த்து நைட்ரிக் அமிலத்தை சேர்த்து பின்னர் சில்வர் நைட்ரேட்டுடன் வினைப்படுத்தப்படுகிறது. ஓகே, நல்ல கவனி. சோடியம் உருக்கு சாறு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது கூட என்ன பண்றாங்க? நைட்ரிக் அமிலம் சேர்க்கிறாங்க. புரியுதா? அப்புறம் சில்வர் நைட்ரேட் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது என்னென்ன மாதிரி நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும்? ஐ மீன் கலர் பிரிசிபேட் ஃபார்ம் ஆகும், கலர் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம எப்படிலாம் இருக்கு, என்னென்ன ஹாலஜன்ஸ் செய்யறா? நமக்கு ஹாலஜன்ஸ்னா என்னென்ன சொல்லி பார்க்கலாம். ஹாலஜன்ஸ்னா ஃப்ளோரினுக்கு குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு, அயோடின் இருக்கு. நம்ம ஒன்லிங்க நான் குளோரின் குளோரின் மட்டும் தான் இருக்கு. ஞாபகம் இருக்கா? அப்போ இதுல எதெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கவனி. ஃபர்ஸ்ட் ஒன் இதில் ஃபர்ஸ்ட் ஒன்மா, a white precipitate soluble in a white precipitate soluble in ammonium hydroxide. Ammonium hydroxide shows the presence of chloride. So தமிழ் ரைட் பண்ணிப்போம். அமோனியம் ஹைட்ராக்சைடில்
ஹைட்ராக்சைடில் கரையக்கூடிய வெள்ளை நிற வீழ்படிவு குளோரின் இருப்பதை காட்டுகிறது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணுமா? ஸோ இப்போ நம்ம கெமிக்கல் எடுத்துக்கிறோம். என்னென்ன கெமிக்கல் எடுத்து உங்களுக்கு தெரியும். ஒரு சார் கூட என்ன எடுத்துப்போம், நைட்ரிக் ஆசிட் எடுத்துருப்பாங்க. தென் வந்து சில்வர் நைட் எடுத்துப்பாங்க. எடுக்கும்போது சப்போஸ் அது வந்து அந்த அப்படி மீன் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகும். ஐ மீன் அது என்னக்கா அந்த ஃபார்ம் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடில் கரையக்கூடிய வெள்ளை நிற வீழ்படிவா இருந்துச்சுன்னா அது அப்ப என்ன சொல்லணும், நம்ம குளோரின் சொல்லணும். நம்ம சொல்லணும் குளோரின். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கவனி. இதுல செகண்ட் ஒன்னு yellowish precipitate springly soluble in ammonium hydroxide show the presence of bromide. தமிழ் எழுதிக்கோ. அமோனியம் ஹைட்ராக்சைடில் சிறிதளவு கரையக்கூடிய மஞ்சள் நிற வீழ்படிவு புரோமின் இருப்பதை காட்டுகிறது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு சிறிதளவு கரையக்கூடிய, அங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க வந்து நான் அதை கரையக்கூடிய சொன்னேன். சிறிதளவு கரையக்கூடிய மஞ்சள் நிற வீழ்படிவு உருவாச்சுன்னு சொன்னாக்கா அப்ப என்ன இருக்கு, நமக்கு புரோமின் இருக்கு அப்படின்னு சொல்லணும். புரியுதமா? சப்போஸ் இதே yellow precipitate insoluble in ammonium hydroxide shows the presence of iodine. ஓகே, ஸோ தமிழ்ல ரைட் பண்ணிக்கோ. அமோனியம் ஹைட்ராக்சைடில்
கரையாத மஞ்சள் நிற வீழ்படிவு அயோடின் இருப்பதை காட்டுகிறது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கம்மா, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கரையாத, ஓகேவா, மஞ்சள் நிற வீழ்படிவு வந்துச்சு, அப்போ என்ன சொல்லணும்? அயோடின் சொல்லணும். புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹாலஜனுக்கான குளோரினுக்கு வந்து எப்படி இருக்கோ, குளோரின் தான் கரையோ, புரியுதா? எஸ், அது மாதிரி என்ன கலர்னு பார்த்துக்கோ. பாருங்க, ஸோ குளோரின் பதிலுக்கா அமோனியம் ஹைட்ராக்சைடு கரையக்கூடிய வெள்ளை நிற வீழ்படிவு. அப்போ வெள்ளை நிற வீழ்படிவு வந்துச்சுன்னா குளோரின், அதே வந்து சிறிதளவு கரையக்கூடிய மஞ்சள் நிற வீழ்படிவுனா புரோமின், அதே அதே வந்து கரையாத மஞ்சள் நிற வீழ்படிவு தோணுச்சு எப்படி இருக்கும்? அயோடின்னு சொல்லணும். புரியுதாம்மா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே, ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ்க்கான சோதனைமா. டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ். டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ். Okay. The compound is heated with an oxidizing agent. Bracket எப்படிங்கோ? சோடியம் பெராக்சைடு. சோடியம் பெராக்சைடு. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டைப் பண்ணாம தமிழ் டைப் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. சரியா? செகண்ட் பாயிண்ட் கவனி. The phosphorus present in the compound is oxidizing to phosphate. Next point, the solution is boiled with nitric acid and then treated with ammonium molybdenate. Next point, a yellow coloration, yellow coloration or precipitate indicates the presence of phosphorus. ஓகே, இப்போ தமிழ் ரைட் பண்ணுமா?
பாஸ்பரஸ்க்கான சோதனை. ஓகே, ஓகே. கரிமச் சேர்மம் ஒரு ஆக்சிஜனேற்ற காரணியுடன் சோடியம் பெராக்சைடு பிராக்கெட்ல சோடியம் பெராக்சைடு, இந்த ஆக்சிஜனேற்ற காரணி என்னமா சோடியம் பெராக்சைடு சூடேற்றப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், சேர்மத்தில் உள்ள பாஸ்பரஸ் ஆனது பாஸ்பேட்டாக ஆக்சிஜனேற்றப்படுகிறது. ஓகேவா? சேர்மத்தில் உள்ள பாஸ்பரஸ் ஆனது பாஸ்பேட்டாக நம்பப்படுது ஆக்சிஜனேற்றப்படுகிறது. இக்கரைசல் நைட்ரிக் அமிலத்துடன் கொதிக்க வைக்கப்பட்டு பின் அமோனியம் மாலிப்டேட்டுடன் வினைப்படுத்தும் போது மஞ்சள் நிற மாற்றம் அல்லது மஞ்சள் நிற விழுப்படிவு உருவாவது பாஸ்பரஸ் இருப்பதை குறிக்கிறது. ஓகேவா? இப்போ ரைட் படிக்க ஈக்குவேஷன் ரைட் படிக்குமா? ஸோ சோடியம் பாஸ்பேட்டு Na3PO4 ப்ளஸ் 3 மோல் நைட்ரிக் ஆசிட் HNO3 போட்டு ரியாக்ஷன் பண்ணுறோம். அப்போ நமக்கு H3PO3 கிடைக்குது. ப்ளஸ் வந்து 3 மோல் NaNO3 ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? இப்போ இந்த H3PO4 எடுத்து H3PO4 12 மோல்மா, எவ்வளோ மோல்? 12 மோல்
NH4 twice molybdenum MOO4. இது பேர் அமோனியம் மாலிபிடேட். இது பேர் நம்ம அமோனியம் மாலிபிடேட். ஓகேவா? பிளஸ் 21 மோல் HNO3 போட்டு ரியாக்ஷன் பண்றோம். ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் சார் கேட்டாக்கா ரைட் பண்ணிக்கோ. NH4 thrice PO4 12 mole 12 MOO3. இது பேர் அமோனியம் பாஸ்போ மாலிபிகேட்மா. நேம் வந்து அமோனியம், ப்ராடக்ட் நேம் அமோனியம் பாஸ்போ மாலிபிடேட். பிளஸ் வந்து 21 மோல் NH4 NO3 பிளஸ் 12 மோல் வாட்டர் வழி போயிடும். ஓகேவா? இதான் பாஸ்பரஸ் ரிடக்ஷன் பண்ணதான டெஸ்ட்பா. ஓகேவா? எடுத்துக்கப்பா. Yes, sir. முடியுமா பாஸ்ட் முடியும்? ரெடியா? Yes, sir. ஓகேப்பா. இது வரைக்கும் பார்த்தது வந்து குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா? இதில் கார்பனு, ஹைட்ரஜனு, நைட்ரஜனு, சல்ஃபரு, ஹேலஜன்ஸில் குளோரின், புரோமின், அயோடின், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து எப்படி டிடெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் இது வரைக்கும் பார்த்தது சரியுமா? எஸ். நம்ம இனிமே பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ப்பா. இனிமேல் பார்க்க போகிறோமா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். 1 second வெயிட், ப்ளீஸ் வெயிட்.